சிறகடிக்க ஆசை. அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா டிராபிக் இன்ஸ்பெக்டர் வீட்ல இருந்துட்டு கிளம்பி போறாரு கோயிலுக்கு. அங்க சீதாவும் வர சொல்லிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்த உடனே சீதா, என்ன நான் உங்ககிட்ட லவ்வ சொல்லிட்டேன், நீங்க ஒண்ணுமே பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க போலீஸ் என்குயரி மாதிரி பண்றீங்க, சிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. சீதா, ஐயோ அதுல எல்லாம் சிட்டா இல்ல, நான் கொஞ்சம் பொறுமையா உண்மையாதான் கேக்குறேன் உங்ககிட்ட அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம கொஞ்ச நாள் நண்பரா பழகுவோம். அதுக்கு அடுத்தது வந்து படுத்துட்டு எதுனாலும் நான் முடிவு சொல்லுவேன் அப்படின்னு சீதா சொல்றாங்க. முடிவு சொல்றீங்க, கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்களேன், நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. உடனே சீதா, எதுனாலும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா அந்த பவானி அப்பா வீட்டுக்கு முத்து மீனாவும் போறாங்க. அவரு பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு என்னென்ன செலவாகும்னு. உடனே மீனா, அதுக்கு ட்ரெகேஷனுக்கு எல்லாம் என்ன செலவாகும், அதுக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஐயா கேட்டதுக்கு மீனா, அதெல்லாம் விடுங்க, நான் என்னால முடிஞ்சது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றேன், எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு. இல்லம்மா, நீ வேலை எல்லாம் நல்லா பார்ப்ப, அது எனக்கு தெரியும், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ வந்து என்ன செய்றேன்னா எனக்காண்டி அதனுடைய பூவுக்கெல்லாம் செலவு எல்லாம் நீங்க ஏதாவது கையில இருந்து போடணும். அந்த பரிசு எல்லாம் நீங்க போட வேண்டாம், அது நான் என்ன உண்டோ தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா உடனே சொல்றாங்க, அவ்வளவு எல்லாம் வராதா, ஒரு 15,000 ரூபாய் மட்டும் தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த ஐயா, நான் 20,000 ரூபாய் போட்டிருந்தேன் பா, அப்பனாதான் பிரச்சனை இல்லை, அந்த வேலைக்காரங்களுக்கு எல்லாம் பைசா கொடுக்க வேண்டி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. உடனே முத்துட்டு கேக்குறாங்க அந்த ஐயா, எப்பா நீ டிரைவருக்கு எத்தனை வண்டி வரும், எவ்வளவு வாடகை வரும், அதெல்லாம் விடுங்க மாமா, நான் என்ன இருந்தாலும் எனக்கு அதுல எவ்வளவு வருதோ பார்த்து செஞ்சது, நீங்க டீசல் மட்டும் போட்டுருங்க, அதுக்கு என்ன குறைஞ்சது ஒரு 4,000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாரு. உடனே முத்து சொன்ன உடனே அவரு, நான் 8,000 ரூபாய் போட்டுக்கிறதுன்னு 8,000 ரூபாய் போடுறாங்க. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அடுத்தது அங்க பார்லாம் அம்மாவை வந்து, ஐயோ பொண்ணுக்கு மேக்கப் போடணுமே அப்படின்னு சொன்ன உடனே, மேக்கப் நம்ம பார்லாமா தான் போட போகுது அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமா, நான் வந்து இப்ப மீனா நீ உடனே போன் போட்டு பார்லா அம்மா கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா ரோகிணிக்கு போன் அடிக்கிறாங்க. ரோகிணி, அந்த நம்ம பவானி இருக்காங்களா, அவங்களுக்கு மேக்கப் போடணும், எவ்வளவு வரும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம 50,000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயையோ, அவ்வளவுக்கு எல்லாம் காசு இல்ல, எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. குறைஞ்ச லோ பட்ஜெட்ல பண்ணுங்க, அதனால அவ ஏற்கனவே அழகா தான் இருப்பா, அவளுக்கு மேக்கப் இல்லாட்டாலும் சரி அழகா தான் இருப்பா அப்படின்னு. மீனா, எவ்வளவு கைசா வந்து செலவு பண்றாங்க, கல்யாணத்துக்கு ஒரு முறை தான் செலவழிக்க போறாங்க, அதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கலாமா அப்படின்னு ரோகிணியும் சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மீனா, அவங்களே கஷ்டப்பட்டு பென்ஷன் பணம் எல்லாம் கொஞ்சம்தான் வருது, அவங்க ஒரு பொண்ணுக்கு தான் கெட்டி கொடுக்க போறாங்க, அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கு முடிஞ்ச பைசாதான் செழிக்க முடியும் அப்படின்னு. நம்ம குடும்பத்துல ஒரு நபர் தானே அப்படின்னு மீனா எடுத்து பக்கத்துல இருந்து சொல்லுறத எல்லாரும் சுத்தி கேட்க, யாரெல்லாம் கேக்குறாங்கன்னா முத்து, அதுக்கடுத்து அவங்க பவானியோட அப்பா பவானி எல்லாரும் கேக்குறாங்க. உடனே பார்ல அம்மா கிட்ட நம்ம முத்து போனை புடுங்கி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்லமா, நம்ம வீட்ல உள்ள நபர்னு சொல்றோம், நீ உன் இஷ்டத்துக்கு பைசா அவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஏங்க சும்மா இருங்க,
நான் பேசுறேன் அப்படின்னு மீனா போன் புடுங்கி பேசுறாங்க. கொஞ்சம் பார்த்துட்டு ரோகிணி செய்யுங்க. நீங்க வந்து அவங்க நம்ம குடும்பத்துல ரொம்ப நெருங்குன சொந்தம் தானே. சரி, நீங்க இவ்வளவு சொல்றதுனால ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள வரும். நான் ஒரு 12,000 ரூபாய் மட்டும் அதுக்குள்ள மெட்டீரியல் கூடிய பொருட்களுக்கு மட்டும் அவங்க பைசா தரட்டும். மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிடுறாங்க. உடனே போனையும் அவங்க வச்ச பிறகு இங்க பாத்தீங்கன்னா நம்ம பவானி அப்பா சொல்றாங்க. மீனா, நீ பரவாயில்லம்மா. அவங்கள் ஏதோ எங்க குடும்பத்துல ஒரு நபர் மாதிரி. நீங்க இருந்து இவ்வளவு வேலை பாக்குறீங்கம்மா. உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கே, மாமா, நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க வந்து எப்பவுமே அந்த பார்ல அம்மா வந்து இப்படித்தான் ராங்கா பேசுற மாதிரியே பேசும். உங்க குடும்பத்துல நாங்களும் ஒரு நபர்தான். நாங்க அந்த பவானி வந்து என் தங்கச்சி. நாங்க நல்லபடியா முடிச்சிருவோம். நீங்க எந்த கவலையும் படாதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா இங்க விஜயாவுக்கு போன் வருது. அது பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜியோட அம்மா தான் பேசுறாங்க. சுஜி அம்மா போன் போட்டு, என்ன சம்மந்தி, நீங்க விவரத்தை எல்லாம் சொன்னீங்களா? நீங்க நம்ம சுஜிட்டையும் ரவி கிட்டையும் சொன்னீங்களா? இல்ல சம்மந்தி, இப்பதான் அவங்க வேலை முடிச்சிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே இதை சொன்னோம்னா அவங்க எரிச்சல் படுவாங்க. நான் கொஞ்சம் பொறுமையா அவங்க கிட்ட எடுத்து சொல்றேன். நீங்க நல்லதுதானே சொல்றீங்க, அதே மாதிரி நான் எடுத்து பேசுனோம்னா கண்டிப்பா செய்வாங்க. இல்ல சம்மந்தி, நீங்க வந்து கொஞ்சம் சிரிட்டா சொல்லிருங்க. அவங்க சர்வே வேலை எல்லாம் என் பொண்ணு பார்க்கணும். தலையெழுத்து ஒன்னும் கிடையாது. நான் ஒரு நல்ல இடத்துல பார்த்து நான் கட்டி கொடுத்திருந்தோம்னா இந்த அளவுக்கு நான் என் பொண்ணு வந்து தரமட்டமா? கொடுத்ததுனாலதான். என்ன சம்மந்தி, இப்படி பேசுறீங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. வேற என்ன சம்மந்தி பேச சொல்றீங்க? என் பொண்ணு ஹோட்டல்ல வந்து கண்டவங்க எரிச்சல் எடுக்கிறது மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, இதை நான் கண்ணால பார்த்தது. எனக்கு தூக்கம் வருமா? உங்க பொண்ணா இருந்தா இப்படி விடுவீங்களா? அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சம்மந்தி, கோவப்படாதீங்க. நான் எப்படியாவது பேசி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை போக விடாம ஆக்கிடுறேன் அப்படின்னும் சொல்லி முடிக்கிறாங்க. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. உடனே நம்ம விஜயா போய் அண்ணாமலை கிட்ட போய் பேசுறாங்க. அண்ணாமலை கிட்ட போய், என்னங்க இப்படி சுஜியும் ரவியும் வந்து ஹோட்டல்ல வேலை பாக்குறது சம்மந்தி வந்து இப்படி சொல்லிட்டு போனாங்கள அப்படின்னு. அவங்க எங்க சொல்லிட்டா போனாங்க, கத்திட்டு போனாங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்றாரு. உடனே நம்ம விஜயா சொல்றாங்க, ஏங்க அவங்க பேசிட்டு போனாங்களோ கத்திட்டு போனாங்களோ என்னத்தாலும் அவங்க நன்மைக்குத்தானே சொல்றாங்க. நம்ம பையன் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சு நடத்தி வந்தா பெரிய ஆளா வந்தா நமக்குதானுங்க பெருமை. விஜயா சொல்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, அவன் வந்து முன்னேறி சொந்த முயற்சியில வந்தா எனக்கு சந்தோஷம்தான். மாமியார் வீட்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு இவன் முன்னேறினா அது பேரும் புகழும் வந்து நம்ம பிள்ளைக்கு சேராது. அது அவங்களுக்கு போய்தான் சேரும். நாளைக்கு சொல்லி காட்டுனா நம்ம பிள்ளைக்கு அசிங்கம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. சரிங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து உங்க விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. நீனும் பேசாத அப்படின்னு சொல்றாங்க நம்ம அண்ணாமலை. அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்தையும் பேசாத. அந்த பேசுற உரிமை அவதையே அவங்க எடுத்துக்கிடுவாங்க. நீ பேசி அவங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட்றாத அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரவி இருக்காருல. ரவியும் சுஜியும் உள்ள வராங்க. வந்த உடனே முத்து வந்து சொல்றாரு, ஏய், உங்க சுஜியோட அம்மா வந்தாங்கடா. வீட்டுக்கு ஒரு பத்திரத்தை கொண்டு வந்துட்டு செக்க கொண்டு வந்துட்டு சொத்து எவ்வளவு நாளும் வாங்கிக்கோங்க, அந்த ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாவை வந்து சீப்பா பேசிட்டாங்கடா அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே நம்ம சுஜி வந்து, எங்க அம்மா வந்து அங்கதான் சிரிட்டா சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க.
ஹோட்டல்ல வச்சு பார்லம்மா கொஞ்சம் பார்லம்மா. உடனே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா நம்ம முத்தை பார்த்து இவங்களும் கொஞ்சம் ராங்கா பேசிட்டாங்க. அதுக்குதான் அவங்க அம்மா வந்து இப்படி பேசினாங்க. முத்து பேசுனது ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு ரவி சொல்றாரு. உடனே சுஜி சொல்றாங்க. நான் எங்க அம்மா கிட்ட வந்து எடுத்து சொன்னாலும் இங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்களா? என்னத்த இருந்தாலும் சரி, நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துனா நமக்கு பெருமைதானே அப்படின்னு நம்ம சுஜி சொல்றாங்க. உடனே ரவி கோவப்படுறாரு. என்ன கோவப்படுறாருன்னா, இங்க வா, எதுனாலும் என்ன சொந்த முயற்சியால தான் நான் முன்னேறுவேன். அடுத்து உங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பைசா வச்சு நான் முன்னேறும். எனக்கு ஒன்னும் தலையெழுத்து கிடையாது அப்படின்னு சொல்றாரு ரவி. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. என்னமோ நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிருங்க. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அடுத்தது மொட்டை மாலையில நைட்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி போய் நிக்கிறாரு. பின்னாடியே யார் போறாங்கன்னா முத்து போறாரு. அதுக்கு பின்னாடி யாரு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜும் போறாரு. உடனே யோசிச்சுட்டு இருக்காரு யாருன்னா நம்ம ரவி. உடனே முத்து நம்ம சொல்றாரு. ஏய், நீ சொந்தம் எடுக்கிற முடிவு தாண்டா நல்லது. குளத்துல கல்லை தூக்கி எறியுறாரு உங்க மாமனார். நீ நல்லா தெளிஞ்சு இருக்க. அதுல கல்லை கொண்டு எரிஞ்சா நீ கலங்கிருவ. அதுதான் அவரு நினைக்கிறாரு. நீ எக்காரனாலும் கலங்கிராத. உனக்கு வெற்றி அடையறதுக்கு ஏதாவது உன் சொந்த முயற்சியில பண்ணு அப்படின்னு சொல்றாரு. உடனே இங்க பார்த்தீங்கன்னா மனோஜ் சொல்றாரு. ஏய், இவன் பேச்சை கேட்காதடா. நீ முன்னேறவே முடியாது. உங்க மாமா உனக்கு நன்மைதான் செய்வாரு. நீ நல்லா இருந்தா அவங்களுக்கு பெருமைதான். நம்ம குடும்பத்துக்கும் பெருமைதான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து சொல்றாரு. ஏய், இவன் பேச்சை கேட்காதடா. இவன் கடன் வாங்கி ஓடுகாளி. ஓடுன மாதிரி நீ இவன் பேச்சை எல்லாம் கேட்டனா நீ வம்பா போயிருவ. நான் சொல்றத சொல்லிட்டேன், உன் விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படித்தான் நண்பர்களே போகப்போ